ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோனா ஷாப்பிங் பண்ண வீடியோ தான் பார்க்குறீங்க. இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு இன்னும் 1 டே இருக்குல்ல, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கே போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு போனோம். ஆட்டோவில் தான் போனோங்க. சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல்லேருந்து ஆட்டோவுக்கு போனோம். பாவம் இந்த தாத்தா ரொம்ப நேரம் அந்த வண்டி தள்ள முடியல. செம்ம டிராஃபிக்கு. யாரும் ஃபெஸ்டிவல் டே வச்சுன்னு 2 நாள் முன்னாடியெல்லாம் போகாதீங்க, வேணுன்றது முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. அந்த தாத்தா ரொம்ப நேரம் தள்ள முடியாமல் தள்ளினார். அங்கே போனது இந்த ஃபேஸ் வாங்க தாங்க போனேன். உண்மையாகவே எனக்கு நான் வாங்கினேன். அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது. அது வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கல. எனக்கு அது ஒரு குறையாகவே இருந்தது. சரி போகலாம். இது நான் வாங்கணும்னு நினச்சது வேறு. நான் வாசலுக்கு டெக்கரேஷனுக்காக தான் மெயினாக போனது. அது கிடைக்கல. அதிகமாக பட்ஜெட்டில் இருந்தது, வாங்கலை. மற்றபடி இந்த ஃபேஸில் வாங்கினேன். வாங்கிட்டு அப்படியே அந்த சில்வரில் வந்து மணப்பலகை வாங்கினேன். கம்மி தான். அந்த ஃபேஸும் வந்து 300 தான் மினிமம். ஆன்லைனில் பார்த்தா செம்ம ரேட் இருந்தது. அந்த மணப்பலகை வந்து 150 இருந்தது. பூ ரேட்டு செம்மையாக ரேட்டு அதிகமாக இருந்தது. சாமந்தி 100 ரூபாய்க்கு வாங்கினேன். மல்லி 200 ரூபாங்க ஒரு சேரு. மல்லி அரை சேரு வாங்கிட்டு அப்புறமா ரோஸு, இந்த தாம்பூல பையில் போட்டு கொடுத்துக்கு ரோஸு, அப்புறம் சம்பிங்கு, அப்புறம் மரிக்கொழுந்து, முல்லை, இதெல்லாமே வாங்கினாங்க. மல்லி, அப்புறம் பூஜை சாமான்கள், பன்னீர், மஞ்சள், குங்குமம், ஊதுபத்தி, அப்புறம் பச்சை கற்பூரம், வாசனை திரவிய பொருட்கள், இதெல்லாம் வாங்கினேன். அப்புறமா அந்த அம்மனுக்கு சாத்துறது அந்த பஞ்சித்திரி, எனக்கு அது பேர் தெரியலங்க, அதை வாங்கினேன். அப்புறம் தேங்காய் வாங்கிக்கினேன். தேங்காய் வந்து இன்றைக்கே வாங்கிட்டேன். நான் இன்றைக்கி வந்து 3 தேங்காய் வாங்கிட்டேன். ஏன் வாங்குறேன்னா, இந்த வாரமும் நான் கூழ் ஊற்றிடுறேங்க. ஏன்னா போன வாரம் ஊற்ற முடியல, அதனால் இந்த வாரம் ஊற்றிடுறேன். மாதம் முடிஞ்சிச்சு, சரி இந்த வாரம் ஊற்றிடலான்னு ஊற்றிடுறேன். பழம் வந்து நான் அதிகமாக வாங்கலை. நான் செட்டாக தான் வாங்கினேன். ஒரு அன்னாச்சி பழம் மட்டும் வாங்கினேன். அந்த ஒரே அன்னாச்சி பழம் 100 ரூபான்ட்டாங்க. அப்புறம் அந்த கருகவிலை காதுமணி அது, அப்புறம் எண்ணெய், இதெல்லாம் வாங்கினேன். எனக்கு ஒன்று ஹாப்பியாக கொடுத்தது என்னென்னா, அந்த கடையில் வந்து மளிகை சாமான், பூஜை சாமான் பொருட்கள் வாங்கும்போது எனக்கு அந்த மஞ்சளும் குங்குமமும் கொடுத்தாங்க. இது ஒரு வேளை அந்த கடையில் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட் டைம் பாரிஸ் அந்த பூஜை சாமான் பொருட்கள் வாங்கினது ஃபஸ்ட் டைம். அதை வாங்கும்போது கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே ஆவடியில் வந்து பூ வாங்கின்னு பழம்லாம் வாங்கிட்டு